ஹலோ 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 சந்தியா, எப்படி பேரை கூட மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நானும் மறக்கல. என்னது? இன்விடேஷன். என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வாவ், கங்க்ராச்சுலேஷன். முதல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்தேன். தேங்க்யூ. இப்ப இனிமே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடா நான் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லவ்ல ஏன் கல்யாணத்தை மறந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பா வரும். ஹலோ ஹலோ. ஏன் தேவி, சந்தியாவை பார்த்து ஆடிக்கு ஆடி 1 வருஷம் ஆகல? ஆமா, தேவி வானத்துல பறக்கிறா, நான் கீழே இருக்கேன். எப்படி பாக்குறது? இப்ப எப்படி பாக்குற? என் கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். அட்லாஸ்ட் கடவுள் விஷயத்துல கண்ணு திறந்துட்டாரு. ஆமா, மாப்பிள்ளை யாரு? ஆம்பளை. கரெக்ட். இப்ப ரொம்ப பேர் பொம்பளையா மாறிடுறாங்களாம், பேப்பர்ல பார்த்தேன். ஆம்பளைன்னு அழிச்சு சொல்லு. இத பாரு, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். ஷூர். கை கொடு. விஷ் யூ ஹேவ் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் நைட். ஆசீர்வாதம். அது வெக்கமா இல்ல? இன்னும் என்ன வெக்கம்? வெக்கத்தை போக்குறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன வேண்டாங்கறியா? வேண்டான்னு சொல்றதுக்கா? அப்ப நான் வரேன். என்னடி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறங்க? ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருக்க. பாட்டி வரேன், பாபு வரேன். தேங்க்யூ. ஆமா தேவி, என்னமோ நைட்டு நீ முகூர்த்த ராத்திரியா? அது வந்து நான் சொல்றேன் பாட்டி. குட் ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா ராத்திரி பல்ல உடைச்சிருவ ராஸ்கல். போல முளைச்சு 3 இலை விடல. கங்க்ராச்சுலேஷன். ராஜா வரல? வந்திருக்கான், கார் பார்க் பண்ண போயிருக்கான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சந்தியா குட்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கவனிச்சிட்டேன். எனி மோர் சர்வீஸ்? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஐம் ராஜா. எப்படி சொன்னபடி கரெக்டா பிரசன்ட் ஆயிட்டோம் பத்தியா? பிரசன்ட் ஆறதா பெருசு, பிரசன்ட்டோட வரதுதான் பெருசு. என்ன சந்தியா? ரைட் யூ ஆர். பிரசன்ட்டோட தான் வந்திருக்கேன். என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நான் ஒரு சின்ன கவிதையா எழுதியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப வேல்யூபிள். இதையே பிரசன்ட் பண்றேன். கவிதை ரொம்ப பிரமாதம். அப்படியே பாடி காட்டுங்களேன். ஷுவர். பூரா படிங்க. கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிடி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும்
நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி சூடலாம் வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம் விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ படிச்சிருக்கீங்களே தவிர எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு. தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. Don't you have any manner? சரி, என்ன இது? நீ சுமார். இப்போவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? 10 பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போறேன். அவ உன்னை லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிற. நீ அவரை லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி, உனக்கு தெரியுமா என்ன பெண் பார்க்க வந்த ஒரு ராஜா போ மாதிரியே சில நேரத்துல தலையில ஒத்தரதா வச்சுப்பேனா என்ன நீதான் நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன்னை உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேச்சல எல்லாம் மறந்துடு. உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபுல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு. சத்தியமா தண்டா சொல்றேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்துடு. மறக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்திலேயே அவ பேரை கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. That's all. அப்படி முடிவு பண்ணிட்டா சந்தியா, எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்க இருந்தாலும் தேடி போவேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்காக இங்க வந்தேன்? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். 10 பேர் முன்னாலே சேத்தவாரி வீசிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டி இருக்கு? தப்பு உண்மையில இல்ல. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த முறைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளைங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னும் ஏன் நிக்கிறேன்? போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எதுவும் அறியாத்தனா என் மேல உயிரை வச்சிருக்கிறவரை எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Excuse me, where is Raja? Over there. என்ன ராஜா இருமுற? ஐயோ, ரத்தம் வருதே. சரி சரி, பக்கத்துல தான் ஒரு டாக்டர் வந்திருக்காரு, ரொம்ப கைராசிக்காரன், அவர்கிட்ட போலாம்.
there is nothing to worry, Mr. Raja. மேரேஜ் ஆங்ஸைட்டில எப்படி எல்லாம் ஏற்படலாம். ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். Thank you, ஓகே, doctor. பாய். Bye. ராஜா, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. கல்யாணத்துக்கு போக நாளே வந்துடுறோம். சமையல் டிபார்ட்மெண்ட் நான் பாத்துக்கேன்டா. அதுதான் நீ லாய்க்கு. ஏம்பா பிரதாப் இருக்கானா? இல்லீங்களே. அப்ப மணி அடிக்கிறேன் சொல்லக்கூடாது. அவர் வெளியூர் போயிருக்காருங்க. எப்ப வருவாரு? 26ஆம் தேதி வருவாருங்க. 26? ஐயோ, அன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். இப்ப எப்படி? சரி, அவர் வந்தா இதை மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. இதுகிட்ட போய் கொடுக்குறேன், விசிறிக்குது பாரு. ஒண்ணு பண்ணலாம், கதவு கடியில தள்ளி விட்டுறேன், அவன் வந்தா பாப்பான். பா, பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு திறக்கும் போது கொஞ்சம் குஞ்சு பார்க்க சொல்லு. அதுக்கு தெரியாதுன்றத.